பிரதமர் மன்மோகன் சிங் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியை சந்தித்து முறைப்படி ராஜினாமா செய்தார். லோக்சபாவை கலைப்பதற்கு மத்திய அமைச்சரவை பரிந்துரை செய்துள்ளது. பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் கடைசி மத்திய அமைச்சரவை கூட்டம் சனிக்கிழமை அன்று பகலில் கூடியது. உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே 15வது லோக்சபாவை கலைக்க கோரி கொண்டு வந்த தீர்மானத்தை ஏற்று மத்திய அமைச்சரவை ஜனாதிபதிக்கு பரிந்துரை செய்தது. அதோடு 10 ஆண்டு காலம் பிரதமராக பதவி வகித்த மன்மோகன் சிங்குக்கு புகழாரம் சூட்டியும் அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து பார்லிமென்ட் விவகாரத்துறை அமைச்சர் கமல்நாத்துடன் பிரதமர் மன்மோகன் சிங் ராஷ்டிரபதி பவனுக்கு சென்றார். ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியை சந்தித்து தனது அமைச்சரவையின் ராஜினாமா கடிதத்தை அளித்தார். புதிய அரசு பொறுப்பேற்கும் வரையில் பிரதமர் பதவியில் நீடிக்கும்படி அப்போது மன்மோகன் சிங்கிடம் பிரணாப் முகர்ஜி கேட்டுக் கொண்டதாக ஜனாதிபதியின் செயலாளர் வேணு ராஜமோனி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.